السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله الذي نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقول سبحانه وتعالى في كتابه الحكيم: يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற வல்லோர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் மீது உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கருணை காருண்யம் கண்மணி முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய அடிச்சுவடை பின்பற்றிய அனைத்து சஹாபாக்கள் முதல் கியாமத்து வரைக்கும் பிறக்க இருக்கிற நம் உட்பட அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய நலவுகள் அனைத்தும் நிலவுக என்ற துஆவோடு நம்ம துவா ஆரம்பத்தில் நல்லா தான் செய்கிறோம். நம்ம துவாவை ஆரம்பத்தில் நல்லா தான் செய்கிறோம். விஷயத்துக்கு வர்றப்ப தான் நம்ம துவா செய்யலாமா துவா செய்யக்கூடாதான்னு நம்ம பேச வருவோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதானினுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது. ரமதானை போன்று ஒரு மாதம் இந்த உம்மத்திற்கு கிடைப்பது என்பது அரிது. அந்த அரிதான மாதத்தில் ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்வதில் அவன் ஆர்வப்பட வேண்டும், ஆசைகள் பட வேண்டும். அப்போதுதான் அவன் சிறந்த முஃமினாக இறைவனுடைய அனைத்து விதமான இவ்வுலக மறு உலக நியமத்திற்கு அவன் சொந்தக்காரனாக ஆகிவிட முடியும். ஆனால் எப்போது அந்த மனிதன் பாவங்களை தீங்குகளை இறைவன் தடுத்து வைத்திருக்கிற காரியங்களை செய்கிறானோ அப்போது அல்லாஹ் அவனை நேசிப்பது அல்ல, அல்லாஹ் அவனை விரும்புவது அல்ல, அவனை வெறுத்து விடுகிறான். அல்லாஹ் வெறுத்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகமாக இருக்கட்டும் மறுமையாக இருக்கட்டும், யார் எது எப்படி நன்மைகள் நாடினாலும் எவ்வளவு கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் அவர் நிம்மதியாக வாழ இயலாது, அவருக்கு நிம்மதியே இருக்காது. கடைசி 28 அல்லது 29, அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய பள்ளியினுடைய ஜமாத்தினர்கள் வந்து கடிவான ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. என்ன ரிக்வெஸ்ட் தெரியுமா? அஜர்த்து, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த லைலத்துல் கத்ர்ல நீங்க என்ன செய்யுங்க, அதை பத்தி பேசுங்களேன்னு கேட்டுக்கிட்டாங்க. அது பேசுற நேரமும் அல்ல, பேசக்கூடிய சிறப்பான இடமும் அல்ல. லைலத்துல் கத்ர் என்பது எதை பேசுற நாள்? 1000 மாதங்களை விட ஒரு அடியான் அமல் செய்கிறான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு அல்லாஹ் தருகிற வெகுமதியை பற்றி பேசுகிற தினம் அது. அப்படியே வச்சுக்கோங்க. ஜும்மா எனக்கு வரும், இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோன்ட்டு
அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான். ஹிதாயத்து கொடுக்கப்பட்டவர்கள் இந்த உரையை கேட்டு மனம் திருந்தி கொள்ளட்டும், அதை இனிமேல் விட்டுவிடட்டும். அல்ல, நான் இறைவனுக்கும் கட்டுப்பட மாட்டேன், ஹதீஸுக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும், அல்லாஹ்வினுடைய வேதனை இருக்கிறதே அது மிக பெரியது. அல்லாஹ் ஒரு புடி பிடிச்சான்னா கடுமையான புடியா இருக்கும், கடுமையான புடியா இருக்கும். எப்பா முதல புடி கடுமையான புடிப்பான்னு சொல்லுவாங்க. என்ன முதல புடி? ரப்பு பிடிக்கிற புடிக்கு யாருமே தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, முதலில் இளைஞர்களுடைய இன்றைய நிலவரத்தை நம்ம பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்களுடைய சமுதாய வட்டாரம் இருக்கிறதே, ஆண்ட்ராய்டு மொபைலும் அரை பாட்டில் மதுவோடு இன்றைக்கு திரிந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிக மிக கொடூரமாக நமக்கு கோபமும் சாபமும் நமக்கு வருகிறது. முதலில் பெற்றோர்கள் இதை கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாளைக்கு அல்லாட்ட பதில் கேட்கிறப்ப அல்லாஹ் முதல்ல குற்றவாளிகிட்ட கேட்க மாட்டான். குற்றவாளிக்கு யார் உரித்தானவர்களோ அவர்களை கூப்பிட்டு கேட்பான் அல்லாஹ். ஓ மகன் தானே, ஓ மக தானே, என்ன வளர்த்த, என்ன செஞ்ச, அவன் தவறு செய்தான் அல்லவா, நீ கேட்க வேண்டியது தானே. அப்ப அல்லாஹ் பிடிக்கிறப்ப நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல ரப்பி எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியுமா? அல்லாஹ்வினுடைய புடி கடுமையான புடி, நம்ம பயந்துக்கிறணும். அப்ப முதலில் பெற்றோர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் இருக்கிற சகோதரராக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், உங்களுடைய மகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தட்டி நீங்க கேளுங்க. பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, ஒரு தவறை நீங்கள் கண்ணால் காணுவீர்களே ஆனால், ஒரு தப்பை நீங்க பார்க்குறீங்க உங்க வீட்டில், நீங்க அதை என்ன செய்யுங்க, முதல்ல வாயால சொல்லி தடுங்க. எப்பா செய்யாத, அதுக்கு கேட்கல அப்படின்னா அடுத்த ஆக்ஷன் எடுங்க, அடிங்க. அவரை அடிப்பதற்கு உரிமை உண்டு. அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, யாராக இருக்கட்டுமே, முதல்ல அவரை நீங்க அடிங்க. இல்ல அதுக்கும் சரி வரல, பேசாம விட்டுட்டு ரப்புட்ட போயிருங்க, ரப்புட்ட அந்த பிரச்சனையை விட்டுட்டு போயிருங்க. ஒன்று நமக்கு மேலே இருக்கிறாரு, பலத்திலேயும் மற்ற விஷயத்திலேயும் தவறு புரிகிறவர் நம்மை காட்டிலும் உசந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால், அடிக்க முடியாதுன்னு சொன்னா கேட்கலன்னு சொன்னா அல்லாட்ட விட்டுட்டு போயிருங்க. அவ்வளவுதான் பெருமானார் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவுக்கு மது ஒழிப்பு பிரச்சாரம், மது ஒழிப்பு போராட்டம், போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 தடவை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட வயசுக்கு மூத்தவங்கெல்லாம் இருக்கீங்க, என்னோட தாதாமார்கள்லாம் அமர்ந்திருக்கிறீங்க. உங்க அறிவுக்கு எட்டுனதை பார்த்தா ஒரு 1000 தடவையாவது பார்த்துருப்பீங்க, அதுக்கும் கூடுதலாக இருக்கலாம். ஏன்னா ஆனால் கருணை காணியுன்னம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வஹி இறக்குறான். நபியே, மது அருந்துவது கூடாது. அல்லாஹுக்கு தெரியும் ஒரு தவறு ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்கிறான், திடீர்னு ஸ்டாப் பண்ணா அதுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். நபியே, முதல்ல நீங்க உங்களுடைய தோழர்கள்ட்ட சொல்லுங்க, தொழுகைக்கு வர்றப்போ நீ மது அருந்திட்டு வராத. தொழுகைக்கு வர்றியா, நோ ஆல்கஹால். கண்டிப்பா எல்லாரும் போர்டு வைக்கணும், நம்ம ஊர்ல எல்லாம் போர்டு வைக்கணும். என்ன, தொழுகைக்கு முதல்ல வர்ற சஹாபாக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, ரசூலே, மது அருந்தி விட்டு நீங்கள் போதை பொருளை உண்டு விட்டு தொழுகையில் நிற்க வேண்டாம். வான்துமுல் சுக்கரா, அல்லாஹ் சொல்லி காமிட்டு வாங்க. சரி, அடுத்து அல்லாஹ் பகிரங்கமாக சொல்லிட்டான். என்ன,
மது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சஹாபாக்களில் பெரியோர்களுக்கெல்லாம் மது ஊத்தி தரக்கூடிய ஒரு பணியாளராக இருந்து கொண்டிருந்தேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான், மது என்பது இந்த உம்மத்திற்கு முழுக்க முழுக்க ஹராம், ஹராம், தொடவே கூடாது, சிந்தனைக்கே வரக்கூடாது, நினைப்பே இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் இறக்கினான். நான் பார்க்கிறேன் மதீனத்து மண் மது ஆறால் ஓடுகிறது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலதான் சஹாபாக்களா வாழ்ந்தாங்க. 100 போராட்டம் போடுங்க, 200 போராட்டம் போடுங்க, ஏன் 5000 போராட்டம் போடுங்க, ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே இறங்கி வந்து வெள்ளைக்குடி பொடிச்சுக்கிட்டு மது குடிக்காதீங்க போனா நம்மளால குடிப்பான், நம்மளால அதை செய்வான், செய்யாதானே செய்வான். மலக்குடா அப்படின்னு சொன்னா மலக்குக்கெல்லாம் மரியாதை கிடையாது. ஏன் மதுவுக்கு தான் மரியாதை தவிர மலக்குகளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில ஊர்களிலே இன்றைக்கு மது அருந்தக்கூடியவர்கள், போதைப் பொருளை பயன்படுத்தியவர்களுக்கு ஜமாத்திலிருந்து ஒன்று நீக்கிடுறாங்க. இல்லைன்னா நீ இறந்துட்டேன்னா உனக்கு கபருஸ்தானில் இடமும் கிடையாது, ஜனாசா தொழுகையும் கிடையாது. ஏன்னா நீ காஃபிர். தெளிவான ஃபத்வா, தெளிவான மார்க்க சட்டம். ஒரு மனிதர் மது அருந்துகிறார், ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு சொட்டு மது அருந்துகிறார்னு சொன்னா அல்லாஹ் பார்க்கிறான். அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்கப்படுவது அல்ல. திருந்தி என்ன பண்றான் அந்த மனுஷன், ஐயா ஒரு தடவை நம்ம குடிச்சிட்டோம், அதனால என்ன செய்ய வேண்டாம், இனிமேல் நம்ம குடிக்க வேண்டாண்டு வர ஜனவரி நம்ம ஆள்ல என்ன பண்ணுவோம், சத்தியம் செய்வான்ல, அந்த சத்தியத்தை மாதிரி இந்த சத்தியத்தையும் செய்யறான். ஜனவரி 1 வந்துருச்சு, இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருவோன்ட்டு சொல்லிட்டு தௌபா செஞ்சுட்டு அவன் என்ன செய்யறான், இதோட முடிச்சுக்கிறோன்னு நினைக்கிறான். அவன் முடிச்சுக்கிட்டான்னு சொன்னா 40 நாட்கள் அவனுடைய தொழுகையும் நல்ல அமல்களும் நல்ல இபாதத்துகளும் எதுவுமே ஏற்கப்படாது. ரப்பிட்ட சஜிதாலே 40 நாளும் கடந்தாலும் சரி, எந்தவித பெனிஃபிட்டும் கிடையாது. அதுவே மீண்டும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் வரை மன்னித்து விடுகிறான். அடுத்து மீண்டும் நம்மளுடைய சகோதரர் ஆரம்பிக்கிறாரு, இல்லைங்க வீட்டில் டென்ஷன், அது சரியில்லை, இது சரியில்லை, வாழ்க்கை அப்படி, அது இப்படி, இது இப்படி, கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம் அப்பத்தானே அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, மீண்டும் அந்த சகோதரர் அதை எடுத்து அருந்தி கொண்டு போகும்போது அடுத்த 40 நாள் கிடையாது தொழுகை, நல்ல இபாதத்துகள். ஹதீஸ் இது, ரசூலுடைய ஹதீஸ் இது. ஒரு அடியான் மது அருந்துகிறார், தௌபா செய்கிறார், 40 தினங்களுக்கு அவருடைய எல்லா விதமான நல்ல அமல்களும் ஒப்புக்கொள்ளப்படுவது அல்ல, அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான். அவர் மீண்டும் அந்த மதுவை அருந்தும் போது அல்லாஹ் அவரை என்ன செய்கிறான், சபித்து விடுகிறான். அவருக்கு அந்த 40 தினங்கள் உண்டான அமல்கள் ஏற்கப்படுவது அல்ல, மன்னிப்பு கிடைச்சிருது. இப்படி 2 தடவை செஞ்சாச்சு, 3வது தடவை செஞ்சாச்சு, 3 தடவைக்கு மேல, எத்தனை தடவை, 3 தடவைக்கு மேல ஒரு மனிதர் மது அருந்திவிட்டு தௌபா செய்துவிட்டு அவர் மனம் திருந்தாமல் இருக்கிறார் என்று சொன்னால், மீண்டும் 4வது தடவை சொன்னார்னா அல்லாஹ் குத்திடுறான், முத்திரையை குத்திடுறான், காஃபிர், நரகவாதி அப்படின்ட்டு. நவுதுபில்லா, அல்லாஹ் நம்ம சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும். காஃபிர்னு குத்திடுறான், அல்லாஹ் முத்திரை குத்திடுறான். நம்ம ஈதுக்கு வந்தாலும் அப்துல்லாவை இருக்க மாட்டாரு, ஜுமாக்கு அப்துல்லாவை இருக்க மாட்டாரு, அப்துல் ரஹ்மான் இருக்க மாட்டாரு. யாராகத்தான் இருப்பார்? 4 தடவைக்கு மேல் அவர் குடித்து விட்டு வரும்போது அவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார், மூமினாக இருக்க மாட்டார், அவர் காஃபிராகத்தான் இருப்பார். காஃபிர் என்னதான் அமல் செஞ்சாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, வாரி வாரி வழங்கினாலும் ஒன்றுத்துக்கும் இல்லை. வயிற்றுக்கு போகிற தண்ணி மாதிரி, சாப்பாடு மாதிரி, அது உலகத்தோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது மலம், மறுமைக்கு போனால் அது ஒன்றுமல்ல, அவ்வளவுதான். அதுபோன்றுதான் 3 தடவை ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வாய்ப்பு அளிக்கிறான். மதுவனி அருந்திட்டு 3 தடவைக்கு மேலே தௌபா செய்யாமல் இருந்து நீ 4வது தடவை தொடர்றன்னு சொன்னால்
திட்டமாக நீ என்ன ஆகிட்ட, காஃபீர் ஆகிட்ட, முடிஞ்சு. பேரை மாற்றிக்கிட்டு அல்லான்னு அப்படின்னு இருந்துக்கிற வேண்டியதுதான். மறு உலகத்தில் உனக்கு தண்டனைகள் இருக்கிறது. அதை பின்வருமாறு நம்ம குறிப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ கண்ணியமானவர்களே, மது அருந்திவிட்டு வருகிற ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை திட்டமாக சபித்து விட்டான், அவரை காஃபிர் என்று முத்திரை குத்தி விட்டான். அந்த மனிதர் மீண்டும் என்னதான் புரண்டாலும் என்னதான் அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வினிடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படாது. மறுமையிலே அவர் எழுந்தரிக்கக்கூடிய நிலைமையை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல்லா சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் எப்படி மூத்தா போறீங்களோ அப்படித்தான் எந்திரிப்பீங்கன்னு. நீங்கெல்லாம் எப்படி மூத்தா போறீங்களோ அப்படித்தான் எந்திரிப்பீங்கன்னு. ஒரு மனிதர் நல்ல மௌத்தில் இறக்கிறார், கலிமாவோடு இறக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய மறுமை தினத்தை சுபசோபனமாக மாற்றி தந்து விடுவான். அவர் எழுந்தரிக்கும் போது எப்படி எழுந்தரிப்பார் தெரியுமா? 15வது இரவிலே பௌர்ணமி நிலவு எப்படி இந்த உலகத்திற்கே காட்சி அளிக்குமோ அதே போன்று அவர் முஃமினாக, அவருடைய உடல் முழுக்க ஒளியால் நிரப்பப்பட்டவராக அவர் எழுந்தரிப்பார் என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். அதுவே ஒரு காஃபிர், ஒரு மது அருந்தியவன் எப்படி எழுந்தரிப்பான், ஒரு பாவி எப்படி எழுந்தரிப்பான் என்று கேட்டால் அதற்கு ஒரு பட்டியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து தந்திருக்கிறார்கள். பாவி எப்படி எழுந்தரிப்பான் அப்படின்னா, காஃபிர் எப்படி எழுந்தரிப்பான் அப்படின்னா, காஃபிர் தனக்கு இன்றைய தினம் என்ன நடக்க போகிறது என்று அறியாதவனாக இருப்பான். தூங்கிக்கிட்டு இருக்கான், நல்லா தூங்குறான், திடீர்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சோ அல்லது பிடிச்சி நிப்பாட்டி வச்சாலும் அவனுக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. அவன் புத்தி பேதலித்து நிற்பான் என்று ஹதீஸுகளிலே வருகிறது. பாவி அப்படித்தான் எழுந்து நிற்பான் அந்த மறுமையிலே. ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு. பார்த்தா ஆதம்பாவாலிருந்து கியாமத்து வரைக்கும் எல்லாரும் அணிவகுத்து நிற்பார்கள் நிறுவனமாக. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இது பாவியனுடைய நிலைமை. மது அருந்தியவன் எப்படி தெரியுமா நிற்பான்? தலை முதல் கால் வரைக்கும் சிதைந்து உடல் முழுக்க சீலும் சலமுமாக வழிந்தோடக்கூடியவனாக மது அருந்தியவன் நிற்பான் என்று பெருமானாருடைய ஹதீஸ். இது உண்மை. நாளைக்கு மஹ்ஷர்ல எப்படி நிற்பான்? சீல் அப்படியே ஒழுகும், சலம் அப்படியே ஒழுகும், கை காலெல்லாம் அப்படியே சிதைந்து இருக்குமா. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. அல்லாஹு அக்பர். பயம், நமக்கே பயமா இருக்கு. மூமின் பயப்படுவான், ஈமான் கொண்டவன் பயப்படுவான். அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு. அல்லாஹ் கேட்பான், காஃபிர்களை அல்லாஹ் புறமுதுகிட்டு விடுவான், பார்க்க மாட்டான். பாவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். அதிலும் சில பாவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான், அவர்களுக்கு தண்டனை வழங்குவான், பரிசுத்தப்படுத்துவான். அவரிடத்திலே கடுகளவு ஈமானினுடைய வெளிச்சம் இருந்தாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடும், சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆனால் காஃபிர் அப்படி அல்ல, மது அருந்தியவர் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, சே அப்படின்னு ஒதுக்கிடுவான். நம்ம தாய் நம்ம முகத்தில் முழிக்கிறோன்னா எப்படிங்க இருக்கும்? நம்ம இந்த துனியாவில் நம்ம தகப்பனுடைய முகத்தில் முழிக்கிறோன்னா நமக்கு எப்படிங்க இருக்கும்? நம்ம உயிராக பழகின நம்ம நண்பன் நல்லா தான் பழகிட்டு இருந்தான், 10 வருஷமா 20 வருஷமா, திடீர்னு என்னை வெறுத்துட்டான், என் மூஞ்சிலே முழிக்க மாட்டான் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? வெக்ஸா இருக்கு வாழ்க்கைங்கிறோம். மறுமையில் அல்லாஹ் தான் கதி. லா ஷைஅ ஃபீஹி, எதுவுமே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான். மனைவி மக்களோடு இருக்க மாட்டீர்கள், தாய் தந்தையர்களோடு இருக்க மாட்டீர்கள், சகோதரர்களோடு இங்கே இருக்க மாட்டீர்கள். கியாமத்தினுடைய அணிவகுப்பிலே மஹ்ஷரிலே அப்போ என்னுடைய தந்தை எனக்கு வருவார் சப்போர்ட்டுக்குன்னா இல்லை, தாயினுடைய சப்போர்ட்டுக்கு வருவாய் இல்லை, சகோதரர் வருவாய் இல்லை. யௌம யஃபிர்ரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எங்கடா என்கிட்ட அவன் நன்மையை கேட்டுருவானோ, என்னை ஏதாவது ஒரு சிக்கலை இழுத்து விட்டுருவானோன்ட்டு உன்னை பெத்த தாய் ஓடுவாள், உன்னை வளர்த்த தந்தை ஓடுவார், உன் சகோதரர் ஓடுவான், உன் சகோதரி ஓடுவாள், உன்னுடைய மனைவி ஓடுவாள், உன் மகன் ஓடுவான். நீ மட்டும்தான் இப்ப நிர்கதியாக.
அல்லாஹ் மட்டும்தான் அங்கே, வேறு யாருமே இல்லை. இந்த நேரத்தில் என்ன நமக்கு தோணும், என்ன நம்ம நினைப்போம்? அல்லாஹ் நம்மை பார்க்க மாட்டான், மது அருந்தியவர்களை பார்க்க மாட்டான், அவர்களுடைய முகத்திலே எந்தவித ஒரு இதுவும் கிடைக்காது. ஒதுக்கிடுவான் அல்லாஹ், அப்படியே தூக்கிட்டு போய் உன எங்கேயாவது விட்டுருங்கன்ட்டு நரகத்தினுடைய தட்டில் அடித்தட்டில் கொண்டு வந்து விடப்படும். அடித்தட்டுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொன்னால் விளங்கும்னு நினைக்கிறேன். இட்லி பாத்திரம் இருக்குது, லேயர் இருக்கும், பார்த்துருக்கோம். இட்லி பாத்திரம் லேயர் லேயராக இருக்கும். அடித்தட்டு எப்படி இருக்குங்க? ரொம்ப கொதிக்கும். ஏன்? கீழே சுடுதை இருக்குல்ல, தட்டுக்கள் மேலே மேலே ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபடும். அதில் அடித்தட்டில் கொண்டு போய் நம்மளை வச்சா அடித்தட்டில் இட்லி எப்படி சீக்கிரம் வெந்துடும். அதனால இவர் என்ன ஆகிடுவார், சீக்கிரம் அதாப செய்ய ஆரம்பிக்கப்பட்டுருவார். இதுதான் மது அருந்தியவர்களுடைய கதி. இணையமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுவை நாம் எப்படி நேசிக்கிறோம், போதைப் பொருளை நாம் எப்படி நினைக்கிறோம், அந்த அளவிற்கு நம்முடைய இபாதத்தை நேசித்திருக்கிறோமா? அந்த அளவிற்கு நம்முடைய உணவுகளை நேசித்திருக்கிறோமா? அல்ல. அவ்வளவு ஒரு பிரியம் இந்த சமூகத்திற்கு. என்றைக்கு தான் இந்த சமூகம் மதுவை விட்டும் போதையை விட்டும் விட்டொதுங்கி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் சங்கட்டமாக இருக்கிறது, மிகவும் சங்கட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் விபத்தில் மரணிக்கிறார்கள் என்று பட்டியலிடப்படுகிறது. அந்த பட்டியலில் மதுவும் போதையும் அதிகமாக உட்கொண்ட இளைஞர்கள் தான் அதிகமாக இறந்திருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பும் நமக்கு ஒரு பட்டியல் என்ன செய்து சொல்றாங்க. அப்ப அப்படியே நம்ம இறந்துடுறோம்னா நிலையை யோசிச்சு பாருங்களேன். வேகமா வண்டி ஓட்டிட்டு போய் எங்கேயாவது போய் முட்டிடுறாரு, இறந்துடுறாரு. மது அருந்திய நிலைமையில இறந்துடுறாரு. மேல சொன்ன நிலைமை தான் அவன் அப்படியே. அல்லாஹ் அக்பர். இந்த நிலை நமக்கு வேண்டாம். இந்த நிலையை நாம் விட்டுவிட வேண்டும். எப்பொழுது நாம் விட்டுவிடுவோம்? நம்ம தொழுகலைனாலும் சரி, நன்மை செய்யலைனாலும் சரி, எதை நம்ம செய்யலைனாலும் சரி, பெரும் பாவங்களை மட்டும் நாம் செய்துவிடக்கூடாது. பெரும் பாவத்தை மட்டும் கையில் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நிம்மதி அல்ல, நாளைக்கு மறுமையிலும் நிம்மதி அல்ல. மது அருந்தியதற்கு பிறகு அவன் எப்படி போதையில் இருப்பானோ, அவனுக்கு எதுவுமே புரியாதோ, அது மாதிரி நாளைக்கு மறுமையிலும் அதே நிலைமையில் தான் இருப்பானாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது, என்ன கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவனுடைய நிலைமை அனைத்துமே. அல்லாஹ் அவனை பார்க்கவும் மாட்டான், பரிசுத்தமும் படுத்த மாட்டான் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இளைஞர்கள் முழுக்க முழுக்க மதுவிலேயும் போதையிலேயும் மிதக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களை கண்டிக்காத வரை, இவர்களுடைய சகோதரர்கள் இவர்களை கண்டிக்காத வரை, இவருடைய ஊர் மக்கள் ஜமாத்தினர்கள் இவர்களை கண்டிக்காத வரை அவர்கள் திருந்த மாட்டார்கள். எல்லாரையும் அல்லாஹ் விசாரிப்பான். நாளைக்கு கூப்பிட்டு வச்சு என்ன உட்பட. அங்கே தானே இருந்த இமாமா என்ன சொன்னான்னு கேட்பான் அல்லாஹ். என்ன நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அங்கே தானே நீ இமாமா இருந்த, என்ன சொன்ன, என்ன உபதேசம் செஞ்ச, என்னை கேட்பான். நான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? உங்கள்கிட்ட அந்த கேள்வியை நான் கொடுக்குறேன். அஜர்த்தி நீங்கள் இந்த பதிலை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்ல முடியும் என்னால்? கண்கூடாக பார்க்கிறோம் இன்றைக்கு இளைஞர்களையும் வாலிபர்களையும் கண்கூடாக பார்க்கிறோம். அவர்களிடத்திலே நேருக்கு நேர் சொல்லி அவர்களை திருத்துவதற்கு நம்மால் இயலும். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அது அவர்களுக்கு அசிங்கத்தை தந்துவிடுமோ என்று, இழுக்கை தந்துவிடுமோ என்று அஞ்சிக் கொண்டு இது போன்ற மேடைகளை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். கண்கூட பார்க்கிறோம். 4 நாளுக்கு முன்னாடி கூட பார்க்குறோம், 5 நாளுக்கு முன்னாடி கூட பார்க்குறோம், 3 நாளுக்கு முன்னாடி கூட பார்க்குறோம். சொல்லணும்னு நினைச்சா சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடம் அவர்களுக்கு கண்ணியமான இடமாக இருந்தது. கேவலப்படுத்திடலாமா? முடியாது. நான் எப்படி, எனக்கு எப்படி மனசு வரும்? அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய பார்வை என்று இருக்கிறது.
அல்லாஹ் ஒரு பாவத்தை நீங்கள் மறைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மறைப்பான் என்று ரசூல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நான் அந்த இடத்திலே நான் அவரை எதுவும் சொல்லவில்லை, இந்த இடத்தை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அவர் வந்திருந்தாலோ அல்லது இதை கேட்டிருந்தாலோ கண்டிப்பாக ஏதேனும் ஒரு மூலையில் இருந்தாலோ அவர் இதை காது கொடுத்து கேட்டுக்கொள்ளட்டும். வேண்டாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன், பரிசுத்தவான்களை நேசிக்கின்றான். நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தப்படுத்துவான் மூமீன்களை. மூமீனாக வாழ வேண்டும். நம்ம தொழுகையினாலும் சரி, நோன்பு வைக்கலனாலும் சரி, எந்த நன்மை செய்யலனாலும் சரி, பாவங்களை மட்டும் வேண்டாம், விட்டுருவோமே. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பு எடுத்தோம். குறிப்பாக நான் இன்னும் பேசவே இல்லை. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலா தன்கு பி ஐதீக்கும் இல தஹ்லூகா, உங்களுடைய கரத்தை நீங்கள் அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம், நீங்களுடைய கரத்தை அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? எச்சரிக்கை விடுக்கிறான். நாளைக்கு மறுமையிலே உடல் உறுப்புகள் அனைத்துமே நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கை பேசும், கண்ணு பேசும், காது பேசும், எல்லாமே பேசும். உள்ள இருக்கிற ஆர்கன் உட்பட பேசும். சரிங்க, ஒரு வழிக்கே வந்துடுவோம், மது அருந்துரும், போதை, என்ன பெனிஃபிட் இருக்கு? அதில் என்ன பெனிஃபிட் இருக்கு? உடலுக்கு ஏதாவது ஆரோக்கியம் இருக்குதா? பேரித்தம்பழத்தை விட ஆரோக்கியம் இந்த உலகத்தில் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பேரித்தம்பழம் சாப்பிடுங்க. பேரித்தம்பழத்தை நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சு குடிங்க, தெம்பு, அதை சாப்பிடலாம். குலூமின் தொய்யிபா, அல்லாஹ் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான், அன்லிமிட்டடாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். நல்லதை சாப்பிடுங்க, கெட்டதை சாப்பிடாதீங்க. இப்போ மதுவில் 1% நன்மையாக இருந்தாலும் கூட நான் நிறுத்தி விடுகிறேன். பேசுறது இனிமேல் நம்ம நிப்பாட்டிடுவோம், பேச வேண்டாம், குடிங்கன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அறிவியல் அறிஞர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள், மதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகள் என்னென்ன என்று கேட்டால், இந்த உலகத்திலே மாரடைப்பு என்பது மனிதனுக்கு திடுக்கும் நிமிடத்திலே வந்து விடுகிறது. நல்லா தான் போனார் நேற்று அந்த மனுஷன், திடீர்னு பார்த்தா மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க இன்னார் இறந்துட்டாருன்னு. என்னங்க? மாரடைப்பு. ஒரு மனிதன் மதுவை அளவுக்கு மீறி அது அருந்துவானையானால் அவனுக்கு மாரடைப்பு என்பது வெகு சீக்கிரத்தில் வந்துடும் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். அதிலும் குறிப்பாக 17.5 மில்லியன் மக்கள் இதய நோயில் பாதிக்கப்பட்டு இறக்கிறார்கள் இந்த மதுவின் மூலமாக என்று ரிசர்ச் நமக்கு சொல்லுது. அடுத்து பார்த்தா இரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால், அதனுடைய தூண்டுதல் இருக்கிறது அதிகமாக ஆக்கப்பட்டு இரத்தத்தினுடைய எல்லா விதமான தன்மைகளும் இயங்கி விடுகிறாமல் அது அனைத்துமே இயலாமல் ஆகிவிடுகிறது. சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், பிரஷரு, உடலில் இருக்கக்கூடிய தென்பு இன்மை, இப்படின்னு எல்லா பிரச்சனையுமே வருது மதுவை அருந்துவதன் காரணத்தினால். இதில் அந்த டாக்டர் ஒரு ஆரோக்கியத்தை கூட போடலை. இத்தனை வருஷம் வாழுவார், இன்னும் சத்து கிடைக்கும், இன்னும் புரோட்டீன் கிடைக்கும், இன்னும் அயோடின் கிடைக்கும்னு நமக்கு எந்த டாக்டருமே சொல்லலை. ஆனால் நம்ம என்ன தான் செய்கிறோம்? தீங்குன்னு தெரிஞ்சும் கூட இன்னொரு நகைச்சுவான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஆளுக்கு தெளிவாக போட்டிருக்கிறான், மது அருந்துவது உடலுக்கும் நலத்துக்கும் பாதிப்பு. போய் பார்ப்போம், 2.5 மணி நேரம் நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடியே காமிச்சிருவான். என்னங்க? காமிச்சிருவான். ஆனால் நம்ம ஆள் என்ன செய்வோம்? அதைத்தான் பார்த்துட்டு அதுக்குத்தான் மீண்டும் போய் நிற்கிறது. கழுதை கிட்ட குட்டிச்சவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தெளிவாக தெரிகிறது. தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எப்பா இது குடிக்காத, இது உனக்கு நலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஆரோக்கியம் இல்லாததை எதுக்கு எடுத்துக்கிறணும்? இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ். 2 நிஅமத் இருக்குது, அந்த 2 நிஅமத்திலுமே மனிதர்கள்
மனிதர்கள் பொடுபோக்கா இருக்கிறாங்க. அசிஹத்துவல் ஃபராகு, ஆரோக்கியத்திலேயும் ஓய்விலும் என்று சொன்னாங்க. அப்ப மது அருந்துவதன் காரணத்தினால் 0.1% கூட நன்மை இல்லை, தீமைதான், தீமைதான் முழுக்க முழுக்க. அப்ப அந்த ஆரோக்கியம் இல்லாத பொருளை, அல்லாஹ் வெறுத்த பொருளை, ஹராமாக்கிய பொருளை எதற்கு எடுக்கணும்? நாளைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சுப செய்தியை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மதுவை தன்னுக்கு ஹராமாக ஆக்கி கொண்டவர்களுக்கு, எப்பா ஒரு 100 ரூபா கொடுப்பா, பார்க்குறோம், பார்ப்போம்ல நம்மளும், ஒரு 100 ரூபா கொடுப்பா, ரொம்ப நாள் ஆச்சு, கேட்கிறார்கள், கண்ணுக்கு முன்னாடி கேட்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? 100 ரூபாய் இல்லைங்க, நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தவான்களுக்கு தனக்கு ஹராமாக்கப்பட்ட காரியங்களை வெறுத்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தருகிற நிஅமத்தில் ஒன்று மதுவை அல்லாஹ் ஆறாக ஆக்கி தந்து அதுக்கு சொந்தக்காரன் ஆக்கி வச்சிருவான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஏன் நீ இந்த உலகத்துல தான் ஹராமாக்கணும், ஆனா நாளைக்கு மறுமையில் உனக்கு அது ஹலால். பாட்டில் இல்லை, கப்பு இல்லை, ஆஃப் இல்லை, கோட்டர் இல்லை, ஒரு ஆறு அல்லாஹ் உனக்கு சொந்தமாக்கி தருகிறான். கொஞ்சம் ஒரு 60 ஆண்டு காலம் உன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக்க, ஒரு 50 வருடம் உன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக்க, ஒரு 40 வருடம் உன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக்க, வேற ஒண்ணுமே நீ பண்ண வேணாம். இந்த 40 வருடங்கள் ஒரு சொட்டை கூட நீ உள்ள இறக்காம, சரி ஒரு சொட்டு போயிடுச்சு, 40 நாள் தொழுகை இல்லை, அடுக்கடுத்து நீ திருந்தி வாழ்ந்துட்டேன்னு சொன்னா உனக்கு மௌத்து வந்துருச்சு. நல்ல மௌத்து, நல்ல மௌத்தையும் தாண்டியாச்சு, சொர்க்கத்துக்கும் போயாச்சு. அல்லாஹ் அந்த 6க்கே சொந்தக்காரன் ஆக்கிடுவான். உட்காந்து நீ எவ்வளோ வேணாலும் மொண்டு குடி, அல்லாஹ் கேட்க போறான் எத்தனை லிட்டர் குடிச்சேன்னு கேட்க மாட்டான். சொந்தக்காரன் நீ, மது 6க்கே சொந்தக்காரன், லிட்டரா குடிக்கலாம். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை ஹலாலாக ஆக்கவில்லை, ஹராமாக ஆக்கியிருக்கிறான். முதல் விஷயம், ஹராமை செய்பவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி நாளைக்கு நரகம்தான் என்பதை பெருமானார் ஆணித்தனமாக பதிவு செய்து விட்டார்கள். அதோடு மது அருந்தக்கூடியவர்களுக்கு மதுவிலே, போதையிலே எந்தவித ஆரோக்கியமும் அல்ல, தீங்குதான் அதிகம் இருக்கிறது. தீங்கான காரியத்தை ஒரு அறிவாளி அதை எடுத்து சாப்பிட மாட்டான். அறிவாளி ஆரோக்கியமானதை பேணுவான், ஆரோக்கியமானதை சாப்பிடுவான், ஆரோக்கியமாக வாழ்வான். முட்டாள் தான் என்ன செய்வான், இதுக்கு நேராக செய்வான். நம்ம எப்படிங்கிறத நம்ம தான் தேர்வு செஞ்சுக்கிறணும். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலே அதையெல்லாம் தடுத்து வாழும் போது மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை பெரும் பொக்கிஷமாக சொந்தக்காரராக மாற்றி தருகிறான். அல்லாஹ் அதற்கு நாம் அதிபதியாக ஆக வேண்டும் என்றால் தரப்பட்டிருக்கிற அற்பமான இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையிலே நாம் அவைகளையெல்லாம் தடுத்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரித்தான இஸ்லாமிய அன்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, குறிப்பாக பெற்றோர்களுக்கு சொல்லணும், பெற்றோர்களே நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய குழந்தைகளை, சகோதரரை, உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் தடுத்து வாழுங்கள். அதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நன்மை தருகிறான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு, அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக ஆக்கி வைத்தானோ அவைகளையெல்லாம் எடுத்து வாழ்ந்து எடுத்து உண்டு, ஹராமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் ஆக்கி இருக்கிறானோ அவைகளை கொண்டு ஹராமாக ஆக்கி வாழ்ந்து நல்லோர்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது இன்னும் தொடருச்சுன்னா, இந்த செய்தி இன்னும் நமக்கு காதுக்கு வந்துச்சுன்னா அடுத்து போராட்டம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரும் வந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ், வந்துடுவீங்கல்ல, எல்லாரும் வந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து போராட்டம் பண்ணுவேன். இது எப்போ நிற்குதோ அது வரைக்கும் என்னுடைய நாவு பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரசூலில் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி பாலிப்பானாக. கேட்டதை சொன்னதை எடுத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கு
எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் பாலிப்பானாக இந்த துஆவோடு நிறைவு கோருகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.